ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று நம்மோட இணைய இருக்கும் டாக்டர் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பகுதியாக கண்ணு, காது, மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் நம்மளுடைய சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்திருக்கிற டாக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முழு உடல் பரிசோதனை. எல்லாருக்குமே என்ன நடக்கும், ஏது நடக்கும், மொத்தமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த உடலுக்கு தான். அந்த நேரத்தில் அந்த உடலுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த உடலை நம்ம எப்படிலாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரங்கிற்கு டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டரை பற்றி நான் ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, முழு உடல் பரிசோதனை குறித்து கதிரியக்க நிபுணர் டாக்டர் பிரவீனா அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். நன்றி, வணக்கம். ஏன்னா முதல்ல நன்றி வணக்கம் முடிச்சிட்டீங்க. அப்படி இல்லை, நன்றியோட எதையுமே ஆரம்பித்தோன்னா அன்னைக்கு எல்லாமே இனிமையாக என்ன சொல்கிறது, நம்மளோட நாளே நல்லா போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வணக்கம். அதாவது உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நிறைந்த ஒரு உடல், அந்த உடலை பற்றின சந்தேகங்களை தான் நம்ம இன்றைக்கி கேட்டுக்க போகிறோம். முதல்ல டாக்டரினுடைய அறிமுகம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், உங்களை பற்றின சொல்லுங்கள். நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் என்னோட MBBS படிப்பை முடிச்சுட்டு விழுப்புரம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு 4 வருஷம் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறமா மேற்படிப்பிற்காக மீண்டும் நாங்கள் சென்னை வந்தோம். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு முடித்த பின் எனக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்பு அப்பொழுது அமைந்ததால் நான் தனியார் துறையில் கடந்த 25 வருடங்களாக இந்த ஹெல்த் செக்கப்ஸ் அண்ட் எல்லா ஸ்கேன் அதெல்லாம் அந்த துறையில் நான் என்ன யூஷுவல் என்ன சொல்கிறது, தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் கலந்து வருது, மன்னித்து கொள்ளுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க டாக்டர், எங்களுக்கு எல்லாமே புரியும் நாங்கள். ஸோ அதனால் ஸ்கேன், மேமோகிராம் அந்த துறையில் நான் என்னை ஈடுபடுத்தி அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே மேம், அவங்களுடைய அறிமுகத்தை அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல் கேள்வியே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் டாக்டர் முதல்ல உடல் பரிசோதனை நம்ம செய்து கொள்ள வேண்டும்? கரெக்டான கேள்வி தான் இது. என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாரக மந்திரமாக இருக்கும். ஸோ பிரச்சனை வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன கதையெல்லாம் கூட சொல்லுவாங்கள்ல, ஒரு காட்டில் ஃபஸ்ட்டே சேமித்து வச்சுக்குது, அந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட இயல்புலேயே இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த உடல் சோதனையுமே. நம்ம பிரச்சனை வந்த அப்புறம் ஒரு டாக்டரை தேடி அலையிறதை விட நாங்கள் நலமாக இருக்கிறோமா என்ன முன்கூட்டியே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முன்ன மாதிரி கிடையாது. ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா வில்லேஜ்க்கும் அருகாமையில் கிராமத்துக்கு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றபடி ஒரு திட்டங்கள் இருக்குது. அரசு மருத்துவ மனைகளும் இப்போது மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது அங்கங்கே இருக்கும்போது நம்ம முன்னாடியே ஒரு டாக்டர் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே போய் அவங்கள சந்தித்து கரெக்டாக அதோட ஏன்னா வியாதி வந்தப்புறத்தை விட வர்றதுக்கு முன் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். அதனால் நாம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதாவது உடல் பற்றின சந்தேகங்களை, இந்த முழு உடல் பரிசோதனை குறித்த அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் சொல்கிறேன், மெதுவாகவே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 24991014 மற்றும் ஒரு எண் 24981726. வெளியூர் நேர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவரிடம் உங்களுடைய கேள்விகளை, உங்கள் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர், நான் அடுத்ததாக ஒரு கொஷின் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர் வந்தாச்சு, கேட்கலாம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து? மேடம், நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் மேம். வணக்கம். ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணனோட பொண்ணுக்கு ஒரு விபத்தில் கரண்ட் கால் கட் ஆயிடுச்சு மேடம். சரி. அது இப்போ
இயற்கையான காலை அதுல ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியும். நீங்கள் வந்து இங்கே கேகே நகரில் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. ஸோ அந்த அரசு மருத்துவமனை கேகே நகர் இருக்குது. உடற்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசியோதெரப்பிக்குன்னு ஆன அரசு மருத்துவர் இது. ஸோ அங்கே தொடர்பு கொள்ளுங்க. சரி மேடம், சரி மேடம். நன்றி, நன்றிங்க ஐயா. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் கலையரசு பொது மருத்துவருக்கும் எங்களுடைய அறிவிப்பாளருக்கும் பிற்பகல் வணக்கம். வணக்கம் ஐயா. டாக்டர் 2023 நான் சாலை விபத்துல அடிபட்டு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு இப்ப நான் நடக்கிற சூழ்நிலையில இருக்கிறேன். ஆனா நடக்கிற போது வலி கொஞ்சம் கூடுதலா இருக்கு. மிதிவண்டி மிதிக்கிற போதும் தையல் இயந்திரத்தை மிதிக்கிற போதும் வலி அதிகமா இருக்கு. ஓகே, அதுக்கு எதுனா மருத்துவம் எதுனா இருக்குதா? நீங்க வந்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்கீங்களா? இல்ல, திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி போய் மருத்துவம் எடுத்துக்கிறேன். ஓகே, அங்கேயே திருப்பி போங்க. உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி கூட அவங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து அங்கே சில நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து வீட்லேயும் செய்யலாம் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் ஒரு அடிபட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது ஆச்சுங்களா? பண்ணியிருக்காங்க. ஸோ அதான், ஸோ அது பண்ணும்போது அந்த தசை நார்களில் இருக்கிற தொந்தரவை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அது வந்து பழையபடி நிலைக்கு வந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஃபிசியோதெரப்பி உங்களுக்கு தேவைப்படும். பட் முதல்ல நீங்கள் அங்கே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த மருத்துவரையோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் போய் திருப்பி அணுகுங்க. சரி அம்மா, சொல்லுங்கள். அந்த அறுவை சிகிச்சை பண்ணாங்களே, எனக்கு வந்து அந்த பிளேட் அது எடுக்காமலே இருக்குது இல்லையா? அதெல்லாம் அவங்க தான். நீங்கள் உங்களோட கேள்வி வந்து நியாயமானது தான். ஸோ நீங்கள் அவங்கள திருப்பி மறுபடியும் அணுகி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கணும். அதுக்கு என்ன ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போன மட்டும் உங்களோட அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் திருப்பி அதில் ஒரு நாள்னு இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன் அது மாதிரி அவங்களே அந்த சீட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சீட்டுப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தக்க சிகிச்சை கிடைக்கும். உங்களுடைய மருத்துவ ஆலோசனைக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. மேம், இப்போது இந்த அதாவது முழு உடல் பரிசோதனை எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு வயது வித்தியாசம் இருக்கா? திருமணம் ஆனவர் ஆகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேறுபாடுகள்? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த புதுசுலலாம் வந்து 50 years தான் ஹெல்த் செக்கப்ஸ்லாம் பண்ணுவோம். ஓகே, இல்லை ஒருத்தங்க வெளிநாடு போகிறாங்களா, அவங்க அங்கே போய் 6 மாதம் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், அதனால் ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க. இதான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்த கட்டம் எப்படின்னா 40 வயசுலேயே எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சப்புறம் 40. இப்போ என்ன கேட்டால் 30 தான் கரெக்டான வயது ஆரம்பிக்க. ஆனால் வயதுன்றது ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது. நான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஐடியில் வேலை செய்கிறாங்க. ஸோ ஐடியில் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் சேர்வதற்கு முன்னரே சில நிறைய டைம் வந்து அவங்களுக்கு இந்த உடல் கூறுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு தான் வேலையிலேயே சேர்த்துக்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து வயது வரம்பே கிடையாது. யார் வேணாலும் தன்னுடைய உடல் நலன் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்வதில் தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் இப்போது முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறவங்க என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்துக்கலாங்க? இதில் வந்து 3 விதமாக நான் பிரித்து சொல்கிறேன். ஒன்று வந்து ரத்த சம்மந்தப்பட்ட இது. ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்ரே, கதிர் இயக்கம் சம்மந்தப்பட்ட நெஞ்சுக்கான எக்ஸ்ரே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசிஜி, அதுக்கப்புறம் ஸ்கேன், அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இது வந்து இதில் வந்து கதிர் இயக்கம் கிடையாது, வெறும் நம்ம பேசுகிற இப்போ இந்த சவுண்ட் வேவ்ஸோட அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இது 4 இருந்ததுனாலே அவங்க ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்லீரல், சிறுநீரகம், அதுக்கப்புறம் தைராய்டு, கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் ஒன்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு யூரின், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேசிக் டெஸ்ட்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த எக்ஸ்ரே, இசிஜி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே சென்னையில் பல இடங்களில் இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் நல்லாவே திறமையாக பண்ணுறாங்க. ஸோ அதை அவங்க வந்து இப்போ முதல் தடவை எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதி தெரியாமலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாத பிரச்சனைகளை
இந்த பேசிக் பிளட் டெஸ்ட் அண்ட் மற்ற பரிசோதனை வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்ச் லைட் மாதிரி சொல்லலாம். சின்னதாக ஒரு வெளிச்சம் போட்டு உங்கள் உடல் அதை எதுக்கு அதை உதாரணம் சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து அடுத்தடுத்த பரிசோதனைகள் தேவைப்படலாம். பட் இதுதான் வந்து ஒரு பேசிக் விஷயம். சரிங்க மேம், நம்ம ஒரு நேட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ, இணைப்பில் வந்தாங்க ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, நானே கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த டெஸ்ட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக டெஸ்டஸ் இருக்குங்களா மேம்? ஆமாம், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்ஸ்மியர் அண்ட் எக்ஸ்ரே மேமோகிராம் இது ரெண்டும் வந்து ஒரு பெண்கள் வந்து 35 சொல்லலாம், 35 வயதில் மேற்பட்டவங்க பேப்ஸ்மியர் டெஸ்ட் கட்டாயம். அதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண அப்புறம் உங்கள் டாக்டர் உங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. அது மாதிரி இந்த எக்ஸ்ரே மேமோகிராம் வந்து மார்பக புற்றுநோயை ஒரு ரொம்ப சின்ன பிரச்சனை வந்தப்புறம், மார்பகத்தில் கட்டி வந்தப்புறம் எடுக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, அதாவது கைக்குன்றதை விட கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கக்கூடிய திறம் படைத்தது. ஸோ அதை வந்து 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் சொந்தம், அதாவது அக்கா அந்த மாதிரி அவங்க அம்மா அவங்களுக்கெல்லாம் இது இருந்ததுன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும், இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைட்டாக அடித்தாதான் அடுத்து வந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்னோட ஒரே ஒரு இந்த பேச்சோட முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே இதை செஞ்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் ஒரு தடையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்கோம். செல்ஃபோன் வச்சுருக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், அதுக்கான இதையும் போடுறோம். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த டெஸ்ட் உடலுக்கு தேவையானதை எடுத்துக்கணும். இது வந்து கட்டாயமாக நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட தலையாய கடமைன்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக. அடுத்து வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கள். வணக்கம், ராஜகோபால், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து மேடம் எல்லாரும் உப்பு கரெக்டாக இருக்குங்கிறச்ச நான் கொஞ்சம் உப்பு கூட கேட்குறேன். இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் உப்பு கூட போட்டுக்கலாமா? மற்றவங்களாம் சரியாக தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் ஐயா, நீங்கள் வந்து உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்ற உங்களுடைய இது வந்து எனக்கு தெரியுது, தமிழர் பண்பாடு. என்ன அப்படின்னாங்க சார், சோடியம் கொஞ்சம் கூட போகும்போது ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அதை தவிர்க்கிறது நல்லது. ஆனால் வந்து உங்களோட வயது என்னங்க ஐயா இப்போ? இல்லை, எனக்கு வயது இப்போ 80. ஆனால் இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிரச்சனை இருக்கு. சரியா இருக்குங்கிற நான் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கூட போடு அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இது எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பாவுக்கு 84 வயது ஆகுது. பட் அவர் தனியாக கேட்க மாட்டார், பட்டு சொல்லுவார். ஏன்னா டாக்டர் வந்து வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்காதுன்னு தெரியும். நீங்கள் இதை வந்து ஒரு 21 நாள் செய்து பாருங்க ஐயா. நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா போடாமல் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பழக்கமாயிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதை செய்யும்போது அது நம்மளோட பழக்கம் ஆயிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு கட்டாயம் இருக்கும். நன்றி. தேங்க்யூ மேடம். வணக்கம். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம். ஹலோ, ஓகே. அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்க, டாக்டரே சிரிச்சிட்டாங்க. வணக்கம். ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. மேடம் கிட்ட பேசணும். பேசுங்க. வணக்கம். விஜயலட்சுமி, பிரவீனாவோட ஃப்ரெண்டு நானு. சொல்லுங்க. ஹாய் பிரவீனா. ஹாய், சொல்லுப்பா. ஒன்னும் இல்லப்பா, நான் இப்போ ஜென்ரலா நான் எதுவுமே எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஆனா அந்த டெஸ்ட் நாமே எடுத்துக்கலாமா? ஜென்ரலா கட்டாயம் எடுத்துக்கணும் விஜய்.
எல்லாருமே கட்டாயம் எடுக்கணும். நீ வந்து கட்டாயம் விழுப்புரம் அல்லது உனக்கு பாண்டிச்சேரி மிக அருகாமையில் எந்த இது வந்து கிட்ட இருக்கோ, இல்லைன்னா சென்னைக்கு தாராளமாக வந்து எல்லா டெஸ்ட்டும் நான் இப்போ சொல்கிற அந்த எக்ஸ்ரே மேமோகிராம், பேப்ஸ்மியர் எல்லாமே எடுத்துக்கிறது கரெக்டான விஷயம். ஏன்னா ப்ராஃபிட் 50 இல்லையா, அதனால தான் கேக்குறேன். டெஃபினட்டாக எடுக்கணும், கட்டாயம் எடுக்கணும். ஓகே, நன்றி மேம். தேங்க்யூ. அதாவது பிளட் டெஸ்ட் இப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகி போகணும்? இது வந்து நல்ல கேள்வி. ஆக்சுவலி முன்னொரு காலத்துலலாம் 8 மணிக்கு மேலே சாப்பிட்டவங்க கம்மி. இப்போ உலகமே வந்து 10, 11, 1, 2 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாளைக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி முழு நாளுமே முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பு சத்து நிறைந்த பொருட்கள், எண்ணெயில் வறுத்தது அதெல்லாம் சாப்பிட்றத குறைச்சிக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு நாள் குறைக்கிறதுனால ரிசல்ட்டில் மாற்றங்கள் பெருசாக இருக்கோ இல்லையோ, என்ன முக்கியமான விஷயம்னா ஸ்கேன் பார்க்கும்போதும் அந்த எல்லா உள் உறுப்புகள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ராத்திரி 8 மணி, இப்போ நாளைக்கு காலையில் நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது வந்து 10 to 12 மணி நேரம். அண்டு மிகச்சரியாக சொல்லணுன்னா ஒரு காலையில் 7 மணிக்கு நம்ம அந்த லேபுக்கு போயிட்டு ரத்த சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் உணவு லைட்டாக உண்டுட்டு அவங்க எம்டி ஸ்டொமக்குங்களா மேம்? ஆமாம், எம்டி ஸ்டொமக். ஸோ இன்றைக்கி ராத்திரி 8 மணி சரியாக சொல்லணும்னா இட்லி சாம்பார் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அது கரெக்டாக செரிமானம் ஆகிடும். அடுத்து வந்து நாளைக்கு காலையில் காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது, வெறும் வயிற்றில் போகணும். தண்ணீர் அருந்தலாம், அதில் வந்து ஒரு எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூரின் டெஸ்ட்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, ரொம்ப நிறைய தண்ணி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கேனுக்கு வந்து எப்படினாலும் உங்களுக்கு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி கொடுப்பாங்க, எப்போ வருவாங்க, அங்கே இருக்க ஒரு இடத்துலையும் எந்தெந்த டைமுக்கு டாக்டர் வருவாங்கன்றதுக்கு படி நம்ம ஸ்கேனோட ப்ரிப்பரேஷன்ஸை அங்கே ரத்த டெஸ்ட் முடிச்சுட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ பெண்களுக்கு அப்படி சொல்லிட்டு 2 டெஸ்ட் சொன்னீங்க மேம். அந்த டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரிப்பரேஷன்? அவங்க என்னென்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேப்ஸ்மியர் எடுத்துக்கணும்னா உங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைமில் அதை எடுக்க முடியாது. ஸோ பீரியட்ஸ் இல்லாத டைமில் தான் நீங்கள் மருத்துவரை மீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கணும் அதுக்கேற்றபடி. அது இல்லாதப்ப போகணும், இல்லை திருப்பி போகணும் நம்ம அதுக்காக. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதை தவிர பேப்ஸ்மியருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இப்போ அந்த யூஸ் பண்ணுற வஜைனல் வாஷஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் போகணும். நீங்கள் அந்த ஏரியா கிளீனிங் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அதுதான் இப்போத்திய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து வந்து எக்ஸ்ரே மேமோகிராம்ன்றது மார்பகத்தை வந்து கதிரியக்க எக்ஸ்ரே மூலியமாக படம் எடுக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் குளிச்சுட்டு பவுடர் போடாமல் வர்றது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ஆக்சில், அதாவது அக்கல் இதில் வந்து அந்த ஷேவ் பண்ணாமல் வந்தீங்கனாலே நல்லது. ஸோ நீங்கள் அதை பண்ணும்போது சில பிரச்சனைகளாக தெரியும், சில விஷயங்கள் தேவையில்லாமல் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேண்டியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடலாம், அதான் பெஸ்ட்டு. நிறைய பேர் வந்து ஹெல்த் செக்கப்ஸ் வரும்போது சாப்பிட்ற விஷயங்களும் கவனிப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப நான் அடுத்து சொல்கிறது ஆவரேஜான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே ஜெல்லுன்றது போட்டு தான் எல்லா ஆர்கன்ஸுமே அந்த அல்ட்ராசவுண்டுக்கெல்லாம் பார்ப்போம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் புது புடவை கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். புரியுது. நம்ம அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலீல் அமர் பேசுகிறேன். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க ஐயா. டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு. ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எடுக்கிறாங்க, சாப்பிட்ட பிறகு எடுக்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா சுகர் டேப்லெட் போட்டு எடுக்கணுமா இல்ல எப்படி டாக்டர்? ஆக்சுவலி நல்ல கேள்வி. கட்டாயம் போடணுங்க சார். நீங்க எல்லா நாளும் இப்போ முந்தின நாள் இப்போ ஸ்கேன் இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டு உங்களுக்கு என்னென்ன மருந்து இருக்கோ அதையும் உட்கொள்ளணும். காலையில எடுக்கும் போதுங்களா? ஆமாம், காலையில் எடுக்கும்போது. அதுக்கப்புறமா வந்து கையிலையும் இப்போ நீங்கள் வந்து அங்கேயே அவங்க வந்து உங்களை சாப்பிட்டுட்டு ரத்தம் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே உங்களோட காலை நேர மாத்திரையை கையில் எடுத்துக்கொண்டு செல்வது தான் சிறந்தது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே சில பேருக்கு உடனே மாத்திரை போடணும், சில பேருக்கு இன்சுலின் இருந்தால் முன்னாடி போடணும். ஸோ எல்லாமே நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செல்வது தான் சிறந்த விஷயம். இந்த தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார்.
வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், யார் இங்கிருந்து? வணக்கம்மா, நான் கூடாங்கேரியிலேருந்து பிஜி மணிவாசன் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. கூடாங்கேரியிலேருந்து பேசுகிறேன். டெஸ்ட் எடுத்தேன். சொல்லுங்க. இம்யூனாலஜி 69% இருக்கு. அப்புறம் வைட்டமின் B12 391 இருக்குது. அப்புறம் வந்து வைட்டமின் B12 V83 D பிராக்கெட்ல 24.1 இருக்கு. இது எப்படிமா இருக்கு, பரவாயில்லையா? இது என்னன்னாங்க ஐயா, ஒரு லேபுக்கும் ஒரு நார்மல் வேல்யூன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கே அதில் வந்து பக்கத்தில் நார்மல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா, நான் அதை வலியுறுத்தணும்னு தான் இருக்கேன். இந்த எல்லா டெஸ்டையும் உங்கள் பக்கத்தில் இருக்க குடும்ப நல மருத்துவர்கிட்ட கட்டாயம் காமிக்கணும். நாமளா அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எழுதி கொடுத்தாங்க. காலையில 9 மணிக்கு அங்க போனா கூடாஞ்சேரி 2 days to attend on 9 o'clock. போய் நியர்பை பக்கத்தில் இருக்கும் எந்த மருத்துவரனாலும் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆமா, இப்போ முழு பரிசோதனைன்னு சொல்றீங்க, அது யார் வேணாலும் பண்ணலாமா? 75 years தாராளமா பண்ணலாங்க ஐயா, தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்க மருத்துவர் இருந்தீங்கன்னா அவங்க என்னென்ன டெஸ்ட் உங்க வயசுக்கு ஏற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு PSAன்ற ஒரு டெஸ்ட் பார்க்கணும். அது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான அறிகுறி இருந்தாலே அது வந்து உங்களுக்கு ரொம்ப PSA ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரி இருக்குது. உங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ யார் வேணாலும் பண்ணலாங்க. அம்மா, ஜென்ரலா இந்த உடல் முழு பரிசோதனைன்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த வயசுல வேணா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். வருடத்துக்கு ஒரு முறை கட்டாயம் ரத்த பரிசோதனைகள் பண்ணணும். சுகர்லாம் இருந்ததுன்னா சில உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க 3 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது HbA1cலாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவையே பார்க்கணும். ஸோ உங்கள் மருத்துவரோட ஆலோசனையை தான் சொல்கிறேன். ஒரு தடவை போயிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இப்போ கண் டாக்டர் வீட்டில் இருக்கிற அந்த குளுக்கோமீட்டர்ஸ்ல பார்க்குறோமா, அதுக்கும் இதுக்கும் 10 கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் ஐயா. ஆனால் அது உங்களுக்கு 10 அந்த மாதிரி தெரிஞ்சாலும் இந்த HbA1c வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அது உங்கள் மருத்துவர் வந்து 3 மாதம் 6 மாதம்னு அவங்க சொல்லுவாங்க. அதுபடி கரெக்டாக பார்க்கணும். HbA1cன்றது கடந்த 3 மாசத்துல ஆவரேஜ் அம்மாது. ஆமாங்க, ஆமாம். அதாவது உங்களுக்கு இது வந்து அது வந்து பெஸ்ட் டெஸ்ட்னு சொல்லலாம் சுகருக்கு. வெரி குட். நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க. தேங்க்யூ டாக்டர். நம்ம அடுத்த நேட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் தூத்துக்குடியில பேசுறேன். ஐயா, வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? வாங்க. வணக்கம் மேடம், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தேன் மேடம். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. பேசுறேன். சொல்லுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அதுல பிளட் வந்து கம்மியா இருக்கு மேடம். 90 தான் இருக்கு. 120 அப்படியே குறையுது, கூடுது. உங்களுக்கு சமீபத்துல ஏதாவது ஜுரம் அந்த மாதிரி இருந்ததா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஈஸ்ல எடுத்து அவங்க பெட்ல சேரணுங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்படி சேரணுமா? அதாவது இப்போ வந்து இந்த டெங்கு ஜுரம்ல வந்து இந்த மாதிரி பிளேட்லெட் குறைபாடுகள் ரொம்ப இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து திருப்பி இன்னொரு தடவை எடுத்து பாருங்க. அப்பயும் குறைவா இருக்குன்னா 110 இருக்கும், அப்படியே கூடு குறையுது 130 அது வருது. ஏதாவது நம்ம ஜூஸ் இந்த மாதுளம்பழ ஜூஸ் அது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கூடுதலா குறையுது. அதுதான் நீங்க வந்து அந்த டெங்கு டெஸ்ட்டும் அவங்க எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அது விவரம் தெரியும். அப்படி பெட்ல சேரணும், பெட்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? அவங்க பெட்ல சேர சொல்றாங்க. அதுதான் உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது தான் சிறந்தது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஆனால் இது பண்ண முடியலன்னா திருப்பி எடுத்து உங்களுக்கு இது எத்தனை தடவை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? மேடம் 4 தடவை எடுத்துக்கோங்க. எப்போதும் 110 120 வரும். மருத்துவம் எனக்கு 4-5-6 வருஷமா அப்படி இருக்கு. காசு எதுவும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் சேர்ந்து எல்லாமே ஒரு தடவை பரிசோதனை பார்த்துட்டு கம்மியா இருக்குமா எனக்கு தெரியல. அது கூட்டத்துக்கு எதுவும் வழி உண்டா மேடம்? கூட்டுறதுக்கு பழங்கள் அதெல்லாம் சாப்பிடும்போது இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் இது பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு அதிலும் அங்கே வசதி இருக்கும் பொழுது சேர்ந்துட்டு எல்லா செக்கப்புமே ஃபுல்லாக பண்ணிவிட்டு
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கிறது நல்லது. கிட்னி லிவர் எல்லாமே எடுத்துட்டாங்க. ம், அது எல்லாமே நல்லா இருக்கு. அது ஒன்று தான் கம்மியாக இருக்கு. ஓகே, அதுதான். அது வந்து முக்கால்வாசி பிரச்சனை இருக்காதுங்க ஐயா. ஆனால் உங்களுக்கு இது மாதிரி மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது, உங்கள் டாக்டரும் அறிவுறுத்துறாங்கன்னா நீங்கள் சேர்ந்து அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிறது, அது கூட 2-3 டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, அதுவே சிறந்தது. எழுதி கொடுத்தாங்க. ம், எடுத்து 2 டெஸ்ட் வரணும் பண்ணியிருக்காங்க. அதாவது திரும்ப பெட்ல சேருங்க, பெட்ல சேர்ந்து இது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிக்காங்க. சேர்ந்துருவா எப்படி மேடம்? சேர்ந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிறதும் நல்லது. இப்போ உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது பார்த்துட்டும் முடிவிடுங்க. உடனே சேருங்க. நான் மேடம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், லீவ் போட்டு வரேன் மேடம் அப்படின்னு ஒரு 3 நாள் கழிச்சு வர. உடல்நிலை தான் வந்து நான் சொல்றது கேளுங்க. சுவர் இருந்தால்தாங்க சித்திரம் வரைய முடியும். ஸோ சுவர் வந்து பிரச்சனை லைட்டு கீறல்னும் போதே அதை சரி பண்ணிடுங்க. இல்லை, நீங்கள் உங்கள் ஊரில் இப்போ ஏன்னா இது வந்து ஒரு சின்ன மாற்றம் தான், இதுக்கு வந்து உங்கள் மருத்துவர் சொல்கிறபடி அந்த அடுத்த நிலை டெஸ்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ அதோட இதை எடுத்து அவர் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. பெட்ல சேர்ந்துடலாம்ல மேடம்? சேர்ந்துக்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வந்து சேரணும் அப்படிங்கிறாரு. இவர் நல்லா இருந்தால் தான் இன்னும் வேலைக்கு போக முடியும். அது வந்து அந்த புரிதல் வந்து அவருக்கு கண்டிப்பா. சரிங்க மேம், அடுத்து இப்போ வந்து நம்ம பிளட் டெஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம், எல்லா டெஸ்ட்டுமே சொல்லியிருக்கோம். இந்த டெஸ்ட்லாம் வந்து எத்தனை நாளுக்கு ஒரு முறை எடுக்கலாம்? அதாவது இந்த ரத்த டெஸ்ட்டு இந்த மொத்தமாக நம்ம பார்த்துட்டோம், நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னா அடுத்த வருடம் எடுத்துக்கிட்டால் போதும் ரத்த டெஸ்ட்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ரே மேமோகிராம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும். ஸ்கேன் வந்து இயர்லி, அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்துடுறதுனால வந்துடுது. அடுத்து வந்து இந்த பேப்ஸ்மியருக்கும் அதுலேயே வந்துடும். நீங்கள் தொடர்ந்து 3 வருடம் பண்ணிவிட்டு அது நெகட்டிவ்னா நீங்கள் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட கைனகாலஜிஸ்ட் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி கேட்குறது சிறந்தது. ஆனால் எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு தனித்தனியாக ஏதாச்சும் டெஸ்டஸ்? குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஜென்ரலாகவே வந்து ஜுரம் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ பல பள்ளிகள்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாமும் ரெகுலர் ஒரு செக்கப் பண்ணுறாங்க அவங்களுக்கு, அதுவே போதும். அதை தவிர ஏதாவது எடை குறைதல், சளி அந்த மாதிரி அவங்களுக்கு திருப்பி தொந்தரவாக இருக்குது, ஸ்கூலுக்கே போகிறது சிரமமாக இருக்குது. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா வயிறு வலி சொல்லிட்டு பள்ளி செல்வதற்கு அவங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அப்போ வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து அவங்க குழந்தை நல மருத்துவர் தான் அவங்க அணுகி அவங்க மூலியமாக என்னென்ன வேணும் எல்லாம் தேவைப்படாது. ஸோ எது தேவை அப்படிங்கிறது இது எப்பயுமே நம்ம என்னென்னா நான் ஏதோ இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய விஷயம், கூகுள் டாக்டர் பண்ணாமல் அருகில் இருக்க மருத்துவரை நேராக சந்தித்து, அதுலேயே நேராக சந்திக்கும் போதும் நான் இன்னொன்று அதுதான் சொல்வேன், நான் சனிக்கிழமை எனக்கு லீவ் நாள் நான் அன்றைக்கே டாக்டரை பார்க்கணுன்றதுக்கு பதிலாக நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு 1/2 நாள் இந்த ஹெல்த் செக்கப் வரும்போது நல்லா நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு ½ டே இந்த எல்லா டெஸ்ட்டுக்கும் நிதானமாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லது. அது மாதிரி வந்து இந்த வெல் விமன் செக்கப் டைம்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் அவங்களே ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, ஆமாம் எப்போ கூட்டம் இல்லாமல் இருக்கோ அந்த நாளில் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை அதெல்லாம் கூட்டம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விடுமுறை நாட்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கெலாம் ரொம்ப இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 நாள் உங்கள் உடம்புக்காக வந்து லீவ் போட்டுட்டு டாக்டரும் ரிலாக்ஸாக இருப்பாங்க. திங்கக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாளில் நம்மளோட ஹெல்த் செக்கப்பை எடுத்து அவங்களும் ஃப்ரீயாக நம்மக்கிட்ட பேசுவாங்க. இது வந்து ஒரு பாலமாக நம்ம வச்சுக்கணும், நமக்கும் டாக்டருக்கும் இடையே வந்து நம்ம இந்த ஹெல்த் செக்கப் பற்றி பேசும்போது அவங்க ஒரு 10-15 நிமிடம் பேசுவாங்க. கண்டிப்பாக அதை வந்து உபயோகப்படுத்தி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்க நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க சில இடத்துல வந்து அவங்க ஓரலாக நிறைய சொல்லுவாங்க. அதை நம்ம எந்த முறைக்கு எடுத்துக்கிறோமோ அது அடுத்த நம்மளோட செக்கப்பில் தெரியும். மேம், இந்த இசிஜி, இந்த ட்ரெட்மில்,
இந்த டெஸ்ட்லாம் எந்த வயதிலிருந்து எடுத்துக்கலாம்? அதான் சொன்னபடி 30 வயதுலேருந்தே இசிஜி இப்போ வந்து அந்த இதில் எடுத்துக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஏதாவது தொந்தரவு இருக்குது, நீங்கள் வந்து உட்காந்தே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குன்னா எடுத்து உங்கள் இருதய நிபுணர் பார்க்கறதுனாலும் பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகிட்டு எடுத்துக்கிறது நல்லது. ட்ரெட்மில்ல என்னென்னா வந்து நீங்கள் நடக்கும் போதும் இதும்போதும் ஏதாவது அந்த மாற்றங்கள் பயப்படப்படியான மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு 20 நிமிஷம் அது வந்து நடக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி வந்து தயார்படுத்திக்கிட்டு போய் எடுத்தால் தான் ட்ரெட்மில்லே உங்களால் நடக்க முடியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் நிறைய பார்த்த விஷயங்கள் வந்து பெண்களால் அதை முடிக்கவே முடியறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. அவங்க வீட்டில் வந்து ஒரு கம்பெனிலேருந்து பேக்கேஜ் போட்டிருப்பாங்க, இல்லை பசங்க வந்து அம்மாவை கம்பல் பண்ணி அந்த டெஸ்ட் எடுக்க அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலையில் என்னென்னா நம்ம ஒரு நாளுமே நம்ம ஒரு 15 to 20 நிமிஷம் எப்படி இந்த ஹெல்த் செக்கப் இம்பார்ட்டண்ட்டோ நம்மளோட உடற்பயிற்சி பகுதியும் நம்ம வந்து டைம் இல்லைன்னு இப்போ யாருமே சொல்ல முடியாதுப்பா. கட்டாயம் அதுக்குன்னு எடுத்து உடற்பயிற்சி பண்ணும்போது நமக்கு அதோட இந்த டெஸ்ட்லேருந்து ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரெட்மில்லே வந்து உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னு வந்துருச்சுன்னா ஆஞ்சியோகிராமோ எதுவுமே உங்களோட தொந்தரவுக்கு எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம பெட்டராக ஆக்கிக்கிறதுக்கு தான் இந்த ஹெல்த் செக்கப் வந்து ஒரு சின்ன விஷயம், ஆனால் பெரிய லாபம். நம்ம அடுத்த நேற்று பேசலாம். மேம் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், அம்பத்தூர்லேருந்து தேவராய் பேசுகிறேன் மேடம். டாக்டர் பேசுங்க சார். சொல்லுங்க ஐயா. மேடம் ஹீமோகுளோபின் வந்து 13.7 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்குங்க ஐயா? எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க, வந்து செக் பண்ண சொல்லி சொன்னதுக்கு. இது வந்து கரெக்டா இல்லை இதுக்கு மேலே இருக்கணுமா? ஆனாலும் கால் வலின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீமோகுளோபின் வந்து பெண்களுக்கான நார்மலில் தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அவங்களோட வயது என்ன? அவங்க வயது 44 மேடம். நான் உங்களுக்கு ரத்த சோகையெல்லாம் இல்லை, நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு தொந்தரவு சொல்கிறீங்க, அது என்ன? அது ஆப்ரேஷன் பண்ணாங்க, அவங்களுக்கு 2 காலும் வலி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? அவங்க வந்து இந்த நியூட்ரிஷன் எடுத்துட்டாங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 விஷயங்கள் சார். பெண்களுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து குறைவாக இருக்கும், அது ரத்தத்துலலாம் தெரியாது. அவங்களோட மருத்துவர் அவங்களுக்கு கால்சியம் மாத்திரைகள் சாப்பிட சொல்லியிருந்தாங்கன்னா அதை தொடர்ந்து உட்கொள்ளலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஜென்ஸுக்கும் ஹீமோகுளோபின் பரவாயில்லையா மேடம்? 13 இருக்கலாமா? ஜென்ஸுக்கு 13க்கு மேலே தான் சார் இருக்கணும். அதாவது ஆமாம் ஆமாம், இவங்களுக்கு வந்து 12 வரைக்கும் இருந்தாலே போதும். ஜென்ஸுக்கு வந்து 13லேருந்து 15 வரைக்கும் நார்மல் சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேடம். நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம், டாக்டரோட பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் அம்பத்தூர்ல ராமச்சந்திரன் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. எனக்கு 76 வயசு ஆகுது மேடம். பிபி இருக்குது, பிபி கண்ட்ரோல் இருக்குது மேடம். எனக்கு 3 சர்ஜரி நடந்தது. ஒன்று ரைட் சைட், எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு தான். கேட்ராக் அண்ட் ஹைட்ரோசல் அண்ட் எரனியா. இப்போ வந்து எனக்கு வந்து பிரச்சனைனா மேடம், அன்டைஜஷன் ஹெவியா இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு காதுல வந்து ஒரே கோயிங் சவுண்டு கேட்டுக்கினே இருக்குது 10-24 மணி நேரம். என்ன செக்அப் பண்ணோம்? இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ரத்த கொதிப்பு எப்படி இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவர்கிட்ட காமிக்கிறீங்க இல்லையா? ஆமாம் மேடம். பிபி மிஷின் வச்சுக்கிறேன் மேடம், கண்ட்ரோல் தான் இருக்குது மேடம். ரைட்டு. இல்லை, அந்த மருத்துவர் உங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்துருப்பார் இல்லையா, அவரையே போய் திருப்பி பாருங்கள். ஏன்னா உங்கள் காதுக்கு வந்து நீங்கள் காது மூக்கு தொண்டை நிபுணரையும் பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஜென்ரல் டாக்டரை திருப்பி மருத்துவரை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு தனித்தனியாக தேவை அப்படின்னு சொல்கிறாருன்னா மற்ற டாக்டரை பாருங்கள். உங்கள் வயிற்றுக்கு இருக்கும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஸ்கேன் தேவைன்னா அவரே எழுதி கொடுத்துருவார். சரிங்க மேடம், தேங்க்யூ. சரிங்க, நன்றிங்க ஐயா. மேம், இந்த சர்க்கரை நோய் இருக்கு இல்லைங்களா, சர்க்கரை நோயாளிகள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும்? அதான் இப்போ வந்து அவங்க இந்த ஹெல்த் செக்கப் வந்து ஆனுவல் ஒரு தடவை டாக்டரை கட்டாயம் மீட் பண்ணணும். அப்பயே அவங்க வந்து ஏன்னா கண் பார்வை கோளாறு இந்த மாதிரி அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். சில கண் பார்வை கோளாறுகள் சர்க்கரை அளவு சரியாக வச்சுக்காத பட்சத்துலன்னு இல்லை, சில டைம்ஸ் வந்து சில இது வந்து சர்க்கரை வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு காமனாக இருக்கும்.
ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம். ஸோ அந்த முடிக்கும் போதே அந்த டாக்டரே சொல்லிவிடுவார், நீங்கள் வந்து வீட்டில் உங்களோட குளுக்கோமீட்டரை வச்சு பார்த்துக்கலாம், இல்லை HbA1c 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து அவங்களே அனுப்ப சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறையிலையும் பார்ப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு சர்க்கரை நோயால் லைட்டாக சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 1.5 மாதம் ஸ்கேன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் அவங்க நிறைய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாமும் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, உப்பை கம்மி பண்ண சொன்னாங்கன்னா உப்பை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது வந்து அந்த மருத்துவர் எப்படி சொல்கிறாரோ அதுபடி அவங்க கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா அந்த டெஸ்ட்லாம் வந்து தெரியுது, அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அதனால் வந்து அந்த சர்க்கரை வியாதி இருக்கும்போது அடுத்து வந்து அவங்க உடல் பருமன், அடுத்து வந்து இரத்த கொதிப்பு இதெல்லாமும் இருக்குதான்றதுக்கு ஏற்றபடி அவங்க சொல்லுவாங்க. உடல் பருமன் தான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வர காரணமாக இருக்குது. ஸோ அதுக்காக இவங்க வந்து இதெல்லாம் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை மருத்துவர் ஆலோசனையுடன் எடுத்துக்கிட்டு, ஸோ இது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ஒரு நல்ல என்ன சொல்கிறது பெஸ்ட் திங் டு டூ. இப்போது ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இதே தானா டெஸ்ட்? எத்தனை நாளுக்கு? ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்க மாதிரி. ஸோ இந்த சொந்தக்காரங்கெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து அவங்க வீட்லேயே வந்து நம்ம மானிட்டரில் பார்த்துக்கலாம். பட் டயட் இதெல்லாமும் வச்சுட்டு ஒரு 6 months ஒன்ஸ் அதே தான் இது அந்த டாக்டரும் சொல்லுவாங்க நீங்கள் எந்த முறை. பட் உங்களுக்கு இல்லை, எனக்கு வந்து தலை சுத்தல் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரா மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஸோ இந்த மாதிரினா உடனடியாக மருத்துவரை அணுகணும். இந்த 2 பிரச்சனையிலுமே என்னென்னா, எப்போ இல்லை எனக்கு இந்த பிரச்சனை வந்து புதுசாக தெரியுது அப்படின்னா யோசிக்கவே கூடாது. எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க 3 மாதம் கழிச்சு தான் வர சொல்லிட்டாங்க, இப்போ போகணுமான்லாம் யோசிக்கக்கூடாது. உடனடியாக அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனை அல்லது மருத்துவரையாவது அணுகிடணும் இந்த 2 பிரச்சனைகளும் இருக்கிறவங்க. இப்போது கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இப்போ இந்த பேசிக் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லேயே வந்து 3 விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஒன்று செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறோம். ஸோ லங்கில் ஏதாவது இந்த ஒரு சைஸ்க்கு மேலே இருந்ததுன்னா லங் கேன்சர் இருக்குன்னா தெரியும். உங்களுக்கு புகை பிடிக்கும் பழக்கம் இருந்தால் தான் நான் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துக்கணும், இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம அதுலேயும் சென்னையில் இருந்தோம்னா கட்டாயம் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய புகை பிடிக்காத இருந்து நம்ம வீட்டில் யாருக்கோ ஒரு இப்போ புகைப்பிடிக்கிறவங்களா இருந்தாலோ இல்லை இந்த பொல்யூஷனாலேயுமே இப்போ ஈவன் என்னென்னா பெண்களில் லங் கேன்சர் வர்றதுமே இப்போ ஜாஸ்தியாக பார்க்குறோம். ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே ஒன்று. அடுத்து இந்த பேப்ஸ்மியர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு எளிதான ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி வந்து ஸ்கேனில் வந்து கர்ப்பப்பையில் உள்சுவர் இருக்குது, உள்சுவர் அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்கேன் மூலியமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி ஒரு எந்த உள்ளே இருக்க நாங்கள் வந்து கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கணையம், யூரினரி பிளாடர், சிறுநீரகப்பை அதுவும் பார்ப்போம். ஸோ இதிலெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு சைஸில் இருக்குன்னா கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாமல் சில பிளட் டெஸ்ட் இருக்குது, CEA அந்த மாதிரி. ஸோ அது தேவைன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து இன்டெஸ்டினல் கேன்சர்ஸ் அதாவது குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் இது இருக்குன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு உங்களோட மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தேவைன்னா பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இத்தனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும், 1 வருஷத்துக்கு அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் குடல் புற்றுநோய் இருக்குது அப்படின்னா கொலனோஸ்கோபி பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. 50 வயசை தாண்டிட்டா இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிக்கணும். இப்போ இதில் என்னென்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து கட்டாயமாக நீங்கள் பண்ணி ஆகணும். அவங்க வந்து இப்போ டிரைவிங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கண் செக்கப் பண்ணால் தான் லைசன்ஸ் அந்த ஷெடியூல்லே இருக்கும். ஸோ அது மாதிரி இது கட்டாயமாக நம்மளாக தான் வந்து இதை பண்ணிக்கணும். இப்போது இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு மேம். இப்போ இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகணும்? முக்கியமான இந்த அடுத்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம அருகில் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவர் இருப்பார். இப்போ வந்து இந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது. நான் வந்து அதுதான் வந்து நாங்களாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு டாக்டர் இருப்பார், அவர்கிட்ட தான் எதுனாலும் ஃபஸ்ட்டு போவோம். அவர் தேவைன்னு சொன்னாதான் அப்புறம் வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வந்து இருதய டாக்டர் இருப்பாங்க ஊரில், அவங்கக்கிட்ட கூட்டு போய். இப்போ நம்ம எடுத்த உடனே நேராக இருதய டாக்டர் எல்லா செக்கப்பும் கடக்கடன் பண்ணிடுறோம். ஆனால் பொது மருத்துவர்னு நம்ம யாருக்கு
வச்சுக்கிறது. ஸோ பொது மருத்துவர் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே எங்கே யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் காமிச்சு இதை வந்து கூகுள் டாக்டரை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டாம், நான் நல்லா இருக்கேன் இல்லை எனக்கு ஏதோ ப்ராப்ளம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் சில டைம்ஸ் பயங்கர குழப்பமாகவே இருப்பாங்க. இதை வச்சுட்டு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத. நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர பிரச்சனையெல்லாம் வந்து எனக்கு சொல்லி சிரிச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கும் மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனைப்படி நிதானமாக நடக்கணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு பிரச்சனை இருந்துச்சுனாலும் பயப்படக்கூடாது. இப்போ பொதுவாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து பரிசோதனை எடுத்துக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது எப்படி எடுத்துக்கணுங்க மேம்? ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இப்போ யாருக்குமே தெரியாததில்லை. பழங்கள், காய்கறிகள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆர்கானிக், அதாவது இயற்கையாக விளைவிக்கிற இதுலேருந்து நம்மளால் வாங்கி கொண்டு யூஸ் பண்ண முடியும். இல்லை இப்போ நம்ம ஊர்லேயே எது லோக்கலாக கிடைக்குதோ அதை வந்து நான் சொல்லுவேன், ஒரு கொய்யாப்பழம், ஆப்பிள், இது ரெண்டுத்தில் எதை ஒருத்தர் சாப்பிடணும் அப்படின்னா கொய்யாப்பழம் தான். கொய்யாப்பழம். அது மாதிரி சர்க்கரை நோய் இல்லை, உங்களுக்கு உடல் பருமனும் பிரச்சனை இல்லைன்னா வாழைப்பழம். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுலையுமே நம்ம பழங்கள் அதுக்கு தகுந்தபடி காய்கறி வேக வச்சு நம்ம சாப்பிட்றதோ, இந்த வறுவல் பொரியல் கூட ஓகே, வறுவல்ன்ற ஃபார்மில் வந்து நம்ம நிறைய உட்கொள்ளும் பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் அவியல் ஓகே, நல்ல விஷயம். எல்லா காய்கறிகளும் இருக்குது. தேங்காய் மிதமாக சேர்த்துக்கிறது நல்லது. எல்லாமே ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ அதனால் எல்லா இதுலேயுமே இப்போ ஒரு அளவாக வச்சுட்டு நம்ம காய்கறிகளை முதல்ல சாப்பிட்ணும். அடுத்து வந்து புரத பொருள் இருக்க இந்த இறைச்சி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அடுத்த இது சாப்பிட்டோன்னா நம்மளால் ஜாஸ்தியாக அரிசி, அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காம நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஆமாம், கட்டாயம் அது வந்து எல்லாருக்கும் தெரியுது தான். ஸோ நம்ம மேபி ஒரு குரூப்பாக இப்போ இந்த ஹெல்த் செக்கப் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணோன்னா நம்ம நமக்குள்ளார ஒரு ரிமைண்டர் இருக்கும், ஆஹா நம்ம செக்கப் பண்ணணும், போகணும். அது மாதிரி அதில் இருக்க மாற்றங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு இது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார அவங்க வந்து இனிமையாக அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு மாற்றத்தை நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். அந்த மாதிரி மாற்றங்கள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் ரன்னிங் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன சேலஞ்சஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு தனி மனிதனாக இல்லாமல் எல்லாமே ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஒரு நேயர் மேம். வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி சந்திரசேகர் பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், என்னுடைய ரிலேட்டிவ்க்கு வயது 47 ஆகுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபராசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. கொஞ்சம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகவும் இருக்கு. அந்த கால்சியம் சத்தும் அவங்களோட உடம்புல இருக்கு. அதுக்காக சப்ளிமெண்ட்ஸா டாக்டர்ஸ் வந்து கால்சியம் டேப்லெட்டை பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு கால்சியம் சத்து உடம்புல கூடல, அவங்க இந்த சன்லைட்ல நிக்கிறது, அது மாதிரியான சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க லாங் டேர்மா இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா, அல்லது இந்த விட்டமின் டி அண்ட் இந்த ஆஸ்டியோபராசிஸ் கண்டிஷனை எப்படி இவங்க அணுகணும்? ஃபர்ஸ்ட் அடுத்து ஒரே ஒரு விஷயம் மேடம், அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சா? இல்ல, அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே, அது 47. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா அவங்களுக்கு மெனோபாஸ் ஆனப்புறம் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈவன் விட்டமின் டி அளவுக்கு ஏற்றபடி இப்போ வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸ் கூட இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மருத்துவக் கல்லூரி இருக்குது, சிஎம்சி வேலூர் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போய் காமிச்சிட்டு கரெக்டான இவங்க இது சப்ளிமெண்ட் எடுக்கிறது ஓகே, பட் அதுக்கு கூட உணவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா ராகியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, ப்ரோக்கோலின்ற வெஜிடபிளில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுலேயும் அவங்களுக்கு நல்ல பால் சம்மந்தப்பட்ட பொருள் சேர்த்துக்கலாம். அப்படின்னா பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பன்னீர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு மருத்துவர்கிட்ட ஃபுல்லாக செக்கப் பண்ணி பார்த்துக்கிறது சிறந்தது. ஏன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு இப்போ 47 ஆகுது.
இன்னும் பீரியட்ஸ் நிற்குங்க அப்புறம் நிறைய ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் அவங்க அதை வந்து கட்டாயம் சரிப்படுத்திக்கணும். இல்லை எஃபெக்டிவாக இருக்கும். சாரி, இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி எடுத்துக்க அதான் அது வந்து அந்த மருத்துவர் தான் சொல்லணும். நம்ம போயிட்டு ஊசி போடுறீங்களான்னு கேட்க வேண்டாம். நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க உங்களோட நோய் தீவிரத்துக்கு ஏற்றபடி அவங்க கரெக்டான மருத்துவ முறையை சொல்லுவாங்க. நன்றி நன்றி சந்திரசேகர். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக எங்கள் நேயர்களுக்காக ஒதுக்கி எவ்வளோ நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னோட இதுலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான், நல்ல டைம் எடுத்து உங்களோட ஹெல்த் செக்கப்பை பிளான் பண்ணி பண்ணுங்க. இப்போ ஒரு விடுமுறை நாள் வருதுன்னா அன்றைக்கி போய் அவசரமாக பண்ணாதீங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.